ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை வச்சு எப்படி கிறிஸ்பியான ஒரு ஃபிங்கர் ஃப்ரை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 5 மணி நேரம் வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுருக்கோம். அடுத்து நம்ம அதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இந்த ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ 200 கிராம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க மூக்கடலை சேர்க்குறோம். இப்போ நம்ம இதை பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மூக்கடலையை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இது கூட தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2லேருந்து 3 பல்லு பூண்டு, அடுத்து 2 காஞ்ச மிளகா. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் கீழே அடிப்பாகத்தில் எண்ணெய் தடவிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த பிளேட்டில் சம அளவில் தட்டிப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மேலே ஃபுல்லாக நல்லா சம அளவில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கீழே அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். லேசாக தண்ணி சூடாகட்டும். இப்போ அடுத்து தண்ணி சுட்டுருச்சு. நம்ம அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிளேட்டை உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து பீசஸ் போட்டுடலாம். இப்போ இது 25 நிமிஷம் கழிச்சு எடுத்துருக்கோம். இப்போத்துக்கு இது சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆறுறதுக்குள்ளே ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கரண்டி மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கரண்டி பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு பதத்தில் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சைடு கார்னர் எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கவுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம திருப்பி பார்த்து எடுத்துடலாம். இப்போ இதை ஃபிங்கர் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க துண்டை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் லேசாக பெரட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, பிரெட்டோட கார்னர்ஸை கூட கட் பண்ணி நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டா கூட பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா அந்த மசாலா பிடிக்கும். லேசாக ஒரு 2 நிமிஷம் ஆகும்போது திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப கிறிஸ்பியான வெள்ளை மூக்கடலையில் செஞ்ச சிக்பீ ஃபிங்கர் ஃப்ரைஸ் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.